அதன் ஏ பகுதி நாங்கள் நேற்று முன்தினம் நடைபெற்ற வகுப்பில் செய்து முடித்திருக்கின்றோம். இது அதற்கான பி பகுதி. அதில் 7வது வினா, LG 5 அதன் பெருமானம் தரப்பட்டிருக்கின்றது 0.6990 எனின் LG 500 பெருமானத்தை காண்க. இதற்கு நாங்கள் நேரடியாகவே விடை போடலாம். இதற்கு இப்ப LG 5 எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறபடியினால் இந்த LG 500 என்பதை, இந்த முதலாவது கேள்விக்கான விடை, இந்த LG 500 என்பதை நாங்கள் LG 5 தர 100 என எழுத முடியும். எனவே பெருக்கப்படுகின்ற எண்களின் மடக்கை பெருமானங்கள் கூட்டப்படும். ஆகவே இது LG 5 சக LG 100 என எழுத முடியும். இந்த LG 5 பெருமானம் இங்கு தரப்பட்டிருக்கின்றது 0.6990 என. இந்த LG 100 பெருமானம் எங்களுக்கு நேரடியாக காண தெரிய வேணும். இது LG 10 என்று போட முடியும். ஆகவே இது 0.6990 சக இது 2 LG 10 என போட முடியும். ஆகவே இந்த 2 LG 10 என எழுதும் போது இந்த LG 10 பெருமானம் 1. ஆகவே இந்த 2 LG 10 பெருமானம் 2 என வரும். எனவே இது 0.6990 சக இது 2 என வரும். ஆகவே விடை 2.6990 என வரும் இதன் பெருமானம். அல்லது இதை நேரடியாகவும் நாங்கள் போட முடியும். இந்த LG 100 என்பது LG 500 என்பது நேரடியாக எவ்வாறு பெருமானம் போடுவது என்று பாருங்கள். இதற்கு தசத்துக்கு முன்னுக்கு 3 இலக்கங்கள் இருப்பதனால் இதன் மடக்கை சிறப்பியல்பு 2. நேரடியாக மடக்கை சிறப்பியல்பை போடுவோம் 2. அடுத்ததாக LG 5 பெருமானம் 6990. அந்த பெருமானம் தான் இங்கேயும் வரும். 50 பூஜ்ஜியத்தின் பெருமானம் தான் அது மடக்கை பெருமானம். அப்ப 69 பூஜ்ஜியம். இப்ப LG 5000 இதன் பெருமானம் எவ்வளவு என்று கேட்டால் இந்த மடக்கை சிறப்பியல்பு 3.6990 அவ்வாறு போட முடியும். அவ்வாறு நேரடியாக எழுதினாலும் எங்களுக்கு முழு புள்ளிகளும் கிடைக்கும். இது பகுதி 2 என்றபடியால் நான் இந்த செய்க வழியை போட்டிருக்கின்றேன். கட்டாயம் இந்த செய்க வழி அவசியம் இல்லை. நேரடியாக இவ்வாறு விடை போட்டாலும் எங்களுக்கு முழு புள்ளிகளும் கிடைக்கும். அதில் 2வது வினா முரண்மடக்கை காண சொல்லி வினவப்பட்டிருக்கின்றது. 2வது வினா, அதில் ஆன்டிலோக் 1.5348 இதன் பெருமானம் என்னென்ன வினவப்பட்டிருக்கின்றது. ஆகவே இங்கு இந்த மடக்கை சிறப்பியல்பு 1 என தரப்பட்டிருக்கின்றது. இந்த மடக்கை சிறப்பியல்பு 1. ஆகவே இதை நாங்கள் எழுதும் போது இது 10 ஓராம் வலு என போட முடியும். அதாவது மடக்கை சிறப்பியல்பு 1 இருப்பதனால் நாங்கள் இப்ப எழுத போறது விஞ்ஞான முறை குறிப்பீடு. ஆகவே இது 10 ஓராம் வலு என போட்டு இந்த 5348 எங்கே இருக்கிறதுனா நாங்கள் அட்டவணையில் தேடி பார்க்க வேண்டும். ஆக மடக்கை அட்டவணையில் அந்த பெருமானத்தை நாங்கள் தேடி பார்ப்போம். 5348 இருக்குதான்னு தேடி பார்ப்போம். ஆகவே இங்க பாருங்கள் 5348 இருக்கிறாதுன்னு பார்ப்போம். இதுல 5340 இருக்கின்றது இங்கே. ஆகவே 5340 அதற்கு நேராக நாங்கள் ஒரு கோடு ஒன்றை போட்டு பார்ப்போம். 5340 இங்கே இருக்கின்றது. இந்த கோட்டை அப்படியே நீட்டி விடுங்க. இதற்கான 5340 என்பது 34 2க்கு நேராக இருக்கின்றது. எங்களுக்கு தேவை 5348. 5348 தான் எங்களுக்கு தேவை. 5340 தான் இருக்கின்றது. ஆகவே இன்னும் எங்களுக்கு 8 மிகுதியாக தேவை. ஆகவே 8 இடை வித்தியாசத்தில் இருக்கிறதா என பாருங்கள். ஆகவே 8 இங்கே இருக்கின்றது. அது எதற்கு நேராக இருக்கிறது என பார்க்கும்போது இங்கு 6க்கு நேராக இருக்கின்றது. ஆகவே 8 இருக்கின்றது 6க்கு நேராக. ஆகவே விடை எங்களுக்கு 34, இங்கு 2, இங்கு 6.
ஆகவே 34 2 6 என விடைபெறும். 34 2 6. இங்கே 34 2 6. இது ஒரு விஞ்ஞான முறை குறிப்பீடாக இருப்பதனால் தசம் 3க்கும் 4க்கும் இடையில் அமைய வேண்டும். ஆகவே விடையாக 10 ஓராம் வலு என்றால் 10, 10 ஓராம் வலு என்பது 10. 10 இதனை பெருக்கும் போது தசம் ஒரு தானம் வலது பக்கமாக நகர்ந்து 34.26 இதுதான் அதன் பெருமானமாக இருக்கும். 34.26. அதில் அடுத்த பி பாட்டினை அவதானிப்போம். அதில் கேட்கப்பட்டிருக்கின்றது மடக்கை அட்டவணைகளை பயன்படுத்தி சுருக்குக. இது மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி இதன் பெருமானத்தை நாங்கள் காண்போம். இதற்கு நாங்கள் இதற்கு ஒரு எக்ஸ் என அப்படி போட்டுக் கொள்ளலாம். எக்ஸ் சமன் 472.3 தர 34.5 கீழ் 85.42. இப்ப இரண்டு பக்கங்களிலும் நாங்கள் மடக்கையை எடுப்போம். மடக்கை ஆகவே இங்கே எல்ஜி எக்ஸ் சமன் இங்க ஒரு அடைப்புக்குறி ஒன்றை போட்டு எல்ஜி 472.3 சக, அதாவது பெருக்கப்படும் எண்களின் மடக்கை பெருமானங்கள் கூட்டப்படும். முதலாவது மடக்கை விதி எல்ஜி 34.5 அந்த அடைப்பை நாங்கள் மூடி அடுத்தது இந்த எல்ஜி 85.42 அதாவது 85.42 மடக்கை பெருமானத்தை கழிக்க வேண்டும். ஏனென்றால் அது இங்கு வகுக்கப்படுகிறது. வகுக்கப்படும் எண்களின் மடக்கை பெருமானங்கள் கழிக்கப்படும். இப்பொழுது இதில் அவதானிக்க வேண்டும், இந்த தசம புள்ளிக்கு முன்னால் 3 இலக்கங்கள் இருப்பதால் இதன் மடக்கை சிறப்பியல்பு 2. ஆகவே இந்த எண்ணுக்கான மடக்கை சிறப்பியல்பு 2. அப்ப 2 தசம் சக. இதுல தசம புள்ளிக்கு முன்னால 2 இலக்கங்கள் இருப்பதால மடக்கை சிறப்பியல்பு 1. ஆகவே இதற்கு மடக்கை சிறப்பியல்பு 1 வந்து தசம் போட்டுக் கொள்ளுங்கள். சய இங்கேயும் 85.42 தசம புள்ளிக்கு முன்னால் 2 இலக்கங்கள் இருப்பதாலே அங்கேயும் மடக்கை சிறப்பியல்பு 1. இப்பொழுது இங்க 47 2 3 இதற்கு மடக்கை பார்க்க வேண்டும். மடக்கை அட்டவணையில் 47 2 3 நாங்கள் அவதானிப்போம். 47 2 3. ஆகவே இங்க 47க்கு நேராக அவ்வாறு நாங்கள் அடிமட்டத்தை வைத்து 47 இந்த 2க்கு நேராக பார்க்க வேண்டும். 2 அதே போல இங்கே 3க்கு நேராக பார்க்க வேண்டும். 3க்கு நேராக. ஆக இங்கே அவதானிக்க வேண்டும் 47 2 3. இங்க 47 2 67 39 இருக்கின்றது. 47 2 67 39. அங்கே 3க்கு நேராக 3 இருக்கின்றது. ஆகவே அந்த 3ஐ நாங்கள் இதனுடன் கூட்டுதல் வேண்டும். ஆகவே 67 42 இதுதான் அந்த 67 2 3ற்கான 47 2 3ற்கான மடக்கை பெருமானம் 67 4 2. எனவே இங்கே 67 42 என போட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 34 5க்கான மடக்கையை நாங்கள் அட்டவணையில் பார்க்க வேண்டும். 34 5க்கானது 34 5க்கான மடக்கை இங்கும் அவ்வாறு நாங்கள் 34ற்கு நேரே 34 5 34ற்கு நேராக கோடு ஒன்றை போட்டு இங்கே 5ற்கு நேராக பார்க்க வேண்டும். எனவே அது 53 78 நேரடியாக இருக்கின்றது. 53 78. எனவே இங்கே எழுதி கொள்ள வேண்டும். அது 53 78. அடுத்ததாக 85 4 2க்கு நாங்கள் மடக்கை பார்க்க வேண்டும். 85 4 2ற்கு அதையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். மடக்கை அட்டவணையில் 85க்கு நேராக நாங்கள் அவ்வாறு ஒரு கோடு ஒன்றை போட்டுக்கொள்வோம். 85 இங்கு 4க்கு நேராக ஒரு கோடு ஒன்றை போட்டுக்கொள்வோம். 4 என்பது இது. இங்கு 2க்கு நேராகவும் ஒரு கோட்டினை போட்டுக்கொள்வோம். அடிமட்டத்தை வைத்து அவ்வாறு பார்த்தா சரி. கோடு போட்டு எங்களுக்கு எல்லாம் அட்டவணையில் அப்படி கோடு அடிக்க தேவையில்லை. அடிமட்டத்தை வச்சு அதை நேருக்கு பார்த்தோம் என்றால் சரி. 85 4க்கு நேராக 85 4ற்கு நேராக 93 15 இருக்கின்றது. அங்கே 2க்கு நேராக 1 இருக்கின்றது. 2க்கு நேராக 1 இருக்கின்றது. அந்த 1ஐ நாங்கள் கூட்டுதல் வேண்டும்.
எனவே அது 9316. இதைத்தான் நாங்கள் இந்த இடத்தில் போடுதல் வேண்டும். 9316. மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி நாங்கள் மடக்கை பெருமானங்கள் கண்டிருக்கின்றோம். இப்பொழுது அந்த இந்த அடைப்பினுள் உள்ள இந்த இரண்டு மடக்கை பெருமானங்களையும் கூட்டுதல் வேண்டும். ஆகவே அந்த இரண்டு பெருமானங்களையும் கூட்டுவோம். 8 2 கூட்டும் போது 10, 4 7 11, ஆகவே 12, 7 3 10 11, 6 5 11 12, 1 மிகுதி, ஆகவே அந்த 1 இங்கே 2 3 3, ஆக 4 என அமையும். அதிலிருந்து நாங்கள் 1.9316 கழித்தல் வேண்டும். இதனை கழிக்கும் போது 10 6 கழிக்கும் போது 4, இங்கு 1 1 கழிக்கும் போது 0, இதில் 11 3 கழிக்கும் போது 8, இங்கு 1 தான் இருக்கின்றது. ஆகவே 11 9 கழிக்கும் போது 2, இந்த இடத்தில் 3 இருக்கின்றது. 3 1 கழிக்கும் போது 2. இதுதான் LGX என இருக்கின்றது. ஆகவே எக்ஸினது பெருமானம் இங்கே மடக்கையை விடும்போது, LGயை விடும்போது இந்த பக்கத்தில் நாங்கள் முரண் மடக்கை, அதாவது ஆன்டிலோக்கினை நாங்கள் எழுதல் வேண்டும். ஆகவே 2.2804 முரண் மடக்கையை நாங்கள் பார்த்தல் வேண்டும். ஆகவே இங்கு 10 மடக்கை சிறப்பியல்பு இங்கு 2, அதாவது இதுதான் மடக்கை சிறப்பியல்பு 10 அதைத்தான் நாங்கள் இந்த இடத்தில் போடுதல் வேண்டும். ஆகவே 10 2804 நாங்கள் பார்த்தல் வேண்டும். அவதானிகள் அட்டவணையில் 2804 எங்களுக்கு 2804 தேவை. தேடி பாருங்கள் அட்டவணையில 2804 அதுக்கு குறைவான பெருமானம் இருக்கிறதா என. 2804 இங்கே பார்க்கும்போது 2788 தான் இருக்கின்றது. ஆகவே 2788 அதான் எங்களுக்கு குறைந்த பெருமானமாக இருக்கின்றது. அதனை பார்த்து மீதியை நாங்கள் கண்டுபிடிப்போம். ஆகவே இதற்கு நேராக அடிமட்டத்தை அவ்வாறு வைத்து பார்ப்போம். இந்த 2788 தான் எங்களுக்கு குறைந்த பெருமானம் இருக்கின்றது. ஆகவே 2788 நாங்கள் அதிலிருந்து கழித்து பார்ப்போம். மீதி எத்தனை எங்களுக்கு தேவை என்று பார்ப்பதற்கு 2788 கழிக்க வேண்டும். 14 8 கழிக்கும் போது 6, இங்கே 9 8 கழிக்கும் போது 1, ஆகவே எங்களுக்கு இன்னும் 16 தேவை. அவ்வாறே நாங்கள் அந்த இடை வித்தியாசத்திலே பாருங்கள் 16 இருக்கிறதா என. 16 இருக்கிறது. 16 எதற்கு நேராக இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். 16 இருக்கிறது 7க்கு நேராக. எனவே இதற்கான விடை 19.07. 19.07. ஆகவே அதனை நாங்கள் இந்த இடத்தில் போடுதல் வேண்டும். இங்கே போட வேண்டும் 19.07. இது ஒரு விஞ்ஞான முறை குறிப்பீடாக இருக்கிறதால தசம் இந்த 1க்கும் 9க்கும் நடுவில் அமைய வேண்டும். இப்பொழுது இதை அவதானித்துக் கொள்ளுங்கள். 10 2ஆம் வலு என்றால் 10 2ஆம் வலு என்றால் அது 100. எனவே இந்த 1.907 100 பெருக்குதல் வேண்டும். 100 பெருக்கினால் தசம் 2 தானம் வலப்பக்கமாக நகரும். எனவே இதற்கான விடை 190.7 என அமையும். இதுதான் இதற்கான விடையாக இருக்கும். 190.7. இப்பொழுது நாங்கள் அடுத்த வினாவினை அவதானிப்போம். அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது நீர் வழங்கல் நிலையம் ஒன்றில் அமைக்கப்பட்டுள்ள கனவுரு வடிவான நீர்த்தாங்கி ஒன்றின் நீளம் 2 மீட்டர். அதை நாங்கள் குறித்து கொண்டே போவோம். இதில் நீளம் 2 மீட்டர், அகலமும் 2 மீட்டர். ஆகவே இந்த அகலமும் 2 மீட்டர், உயரம் 1 மீட்டர் ஆகும். இந்த உயரம் 1 மீட்டர் என தரப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு குறித்துக் கொள்வோம். நிமிடத்திற்கு 200 லிட்டர் நீர் சீராக வெளியேறுகின்றது எனின் இதிலிருந்து நிமிடத்திற்கு 200 லிட்டர் நீர் சீராக வெளியேறுதாம். ஆகவே 200 லிட்டர் பெர் மினிட் என்ற வீதத்தில நீர் வெளியேறுது எனின் நீர்த்தாங்கியில்
4 3 பங்கு நீர் வெளியேற 4 3 பங்கு நீர் வெளியேற எடுக்கும் நேரத்தை காண்க அல்லது காலத்தை காண்க. இந்த முதலாவதாக நாங்கள் இந்த நீர்த்தாங்கியின் கொள்ளளவை காண வேண்டும். அதற்காக முதலாவதாக இதன் கனவளவை நாங்கள் காண்போம். கனவளவு அது நீளம் தர அகலம் தர உயரம். இதில் நீளம் என்பது 2 மீட்டர், அகலம் என்பது 2 மீட்டர், உயரம் என்பது 1 மீட்டர். எனவே இதை பெருக்கும் போது 4 மீட்டர் கனம். எங்களுக்கு தெரியும் 1 மீட்டர் கனம் என்பது 1000 லிட்டர். 1 மீட்டர் கனம் என்பது 1000 லிட்டர். எனவே 4 மீட்டர் கனம் என்றா அந்த தாங்கியின் கொள்ளளவு 4000 லிட்டர். இதன் 4 3 பகுதி நீர் வெளியேற எடுக்கும் நேரம் தான் கேட்டது. ஆகவே 4 3 பங்கு எவ்வளவென நாங்கள் கண்டுகொள்வோம். 4 3 பங்கு என்பது 4000 தர 4 3. எனவே இந்த 4000-ஐ 4 வகுக்கும் போது இந்த இடத்தில் 1000, 1000-ஐ 3 பெருக்கும் போது 3000 லிட்டர். 3000 லிட்டர் தான் 4 3 பங்கு. அப்ப வெளியேற எடுக்கும் காலம் தான் எங்களை கேட்டது. ஆகவே காலம் என்றது 1 நிமிடத்துக்கு 200 லிட்டர் நீர் வெளியேற்றப்படும். ஆகவே 3000 லிட்டர் நீரை வெளியேற்ற எவ்வளவு நேரம் எடுக்கும் என கேட்டால் அந்த 3000-ஐ நாங்கள் 200-னால் வகுத்தல் வேண்டும். இந்த 2 பூஜ்ஜியம் இங்கே 2 பூஜ்ஜியத்தை வெட்டலாம். ஆகவே 30-ஐ 2-ஆல் வகுக்கும் போது 15 நிமிடம் எடுக்கும். அதான் அதற்கான விடையாக இருக்கும். இதில் இப்ப பி பாட்னை அவதானிப்போம். அதில் அவதானிங்கள் A, B எனும் இரு நகரங்களுக்கு இடையிலான தூரம் 420 கிலோமீட்டர். அதை நாங்கள் ஒரு சிறிய படத்தில் குறித்துக் கொள்வது இலகுவாக இருக்கும் செய்வதற்கு. அப்ப இதில் A, B எனும் இரு நகரங்களுக்கு இடையிலான தூரம் 420 கிலோமீட்டர். அப்ப இதுல நாங்கள் A என போடுவோம். இங்கு B என்ற மற்ற நகரம். இந்த இரண்டு நகரங்களுக்கு இடையிலான தூரம் 420 கிலோமீட்டர் என தரப்பட்டிருக்கின்றது. அடுத்தது நகரம் ஏயிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து 60 கிலோமீட்டர் சீரான கதியில் 60 கிலோமீட்டர் per hour அது சீரான கதியில் பயணிக்கும் பஸ் வண்டி பி நகரத்தை அடைய முற்பகல் 9 மணிக்கு பயணத்தை ஆரம்பித்தது. 9 மணிக்கு அந்த பஸ் வண்டி பயணத்தை ஆரம்பிக்குது ஏயில இருந்து. 9 மணிக்கு இந்த பஸ் வண்டி பிரயாணத்தை ஆரம்பிக்குது. என்ன கதி என்றால் 60 கிலோமீட்டர் per hour என்ற கதி. அதோட ஏயிலிருந்து பியை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்குது. அவ்வாறு குறித்து கொண்டால் விளங்கும். இப்பொழுது அதற்கு 2 மணித்தியாலத்திற்கு பின், அப்ப 9 மணிக்கு 2 மணித்தியாலம் பின் என்றால் 11 மணி. அப்ப 11 மணிக்கு பி நகரத்திலிருந்து 40 கிலோமீட்டர் அவர் சீரான கதியில் அதே பாதையில் ஏ நகரத்தை நோக்கி மற்றும் ஒரு வண்டி பயணத்தை ஆரம்பித்தது. ஆக அதையும் குறித்துக் கொள்வோம். இந்த பி என்ற நகரத்தில இருந்து இன்னும் ஒரு பஸ் வண்டி புறப்படுகிறது ஏயை நோக்கி. அது எவ்வாறு என்றா 11 மணிக்கு தான் புறப்படுது, 2 மணித்தியாலம் பின்னர். அதன் கதி 40 கிலோமீட்டர் per hour என்ற கதியில அவ்வாறு புறப்படுது. இப்போ உங்களுக்கு வினா என்னென்றால் இரு வண்டிகளும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நேரத்தை காணும். எத்தனை மணிக்கு சந்திக்கும்? 11 மணிக்கா, 12 மணிக்கா, 1 மணிக்கா, எது கேட்கிறாங்க அதை கண்டுபிடிப்போம். நாங்கள் இங்க அவதானித்துக் கொள்ளுங்கள். 9 மணிக்கு புறப்பட்ட இந்த 60 கிலோமீட்டர் per hour கதியில செல்லுற பஸ் வண்டி 60 கிலோமீட்டர் per hour என்றா விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மணித்தியாலத்தில அந்த பஸ் வண்டி 60 கிலோமீட்டர் செல்லும். எனவே 2 மணித்தியாலத்தில் அந்த பஸ் வண்டி 120 கிலோமீட்டர் செல்லும். ஆக 9 மணிக்கு புறப்பட்ட அந்த பஸ் வண்டி 11 மணிக்கு எவ்வளவு தூரம் முன்னுக்கு சென்றிருக்கும் என்று பாருங்கள். 2 மணித்தியாலம். 9 மணிக்கு புறப்பட்ட பஸ் வண்டி 11 மணி என்றா 2 மணித்தியாலம். இங்க இது 11 மணிக்கு தான் பயணத்தை ஆரம்பிக்குது. ஆகவே இது பயணத்தை ஆரம்பிக்கும் போது இந்த பஸ் வண்டி எங்க இருக்குதுன்னு நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஆகவே 2 மணித்தியாலத்துல இந்த பஸ் வண்டி 120 கிலோமீட்டர் முன்னாலே வந்திருக்கும். ஆகவே இந்த பஸ் வண்டி 11 மணிக்கு இந்த இடத்துல நிக்குது என்று நாங்கள் பெரும்படியாக குறித்துக் கொள்வோம். இந்த பஸ் வண்டி ஆக இந்த தூரம் 120 கிலோமீட்டர், அதாவது ஒரு மணித்தியாலத்தில் 60 கிலோமீட்டர், 2 மணித்தியாலத்தில் 120 கிலோமீட்டர் வந்திருக்கும்.
மொத்த தூரம் 420 கிலோமீட்டர். ஆகவே இன்னும் எஞ்சியுள்ள தூரம் 300 கிலோமீட்டர். 420 இருந்து 120 கழிக்க வேணும். இன்னும் எஞ்சியுள்ள தூரம் 300 கிலோமீட்டர். அப்ப இந்த 300 கிலோமீட்டர் தூரத்தை தான் இந்த இரண்டு புகைவண்டிகளும் எவ்வளவு நேரத்தில் சென்றடையும் என்று நாங்கள் இப்ப பார்க்க வேணும். இரண்டும் ஒரே நேரத்தில் இருக்குது. அப்ப இதுல நாங்கள் எப்படி செய்ய வேணும்டா, இதுல சொல்லுங்க நெருங்கும் கதி. நெருங்கும் கதி என்று ஒன்றை நாங்கள் காண வேண்டும். அதாவது இந்த பஸ் வண்டி 60 கிலோமீட்டர் per hour, அதாவது ஒரு மணித்தியாலத்தில் 60 கிலோமீட்டர் முன்னுக்கு வரும். இந்த பஸ் வண்டி 40 கிலோமீட்டர் per hour, அதாவது ஒரு மணித்தியாலத்தில் 40 கிலோமீட்டர் முன்னுக்கு வரும். அப்ப இரண்டு பஸ் வண்டிகளும் சேர்ந்து ஒரு மணித்தியாலத்துல எவ்வளவு தூரம் முன்னுக்கு வரும்டா 60 சக 40, அதாவது 100 கிலோமீட்டர் ஒரு மணித்தியாலத்துல நெருங்கும். ஆகவே நெருங்கும் கதி 100 கிலோமீட்டர் per hour. ஒரு மணித்தியாலத்தில் 100 கிலோமீட்டர் நெருங்கும். அது அந்த இரண்டு பேருந்துகளுக்கும் இடையிலான தூரம் ஒரு மணித்தியாலத்துல 100 கிலோமீட்டர் குறையும். அப்ப சந்திக்க எடுக்கும் நேரம் எத்தனை மணித்தியாலம் என்று பார்ப்போம். சந்திக்க எடுக்கும் நேரம் இங்க இந்த 100 கிலோமீட்டர் per hour என்றது நெருங்குற கதி. அந்த கதியோட இது 300 கிலோமீட்டர் தூரத்தை நெருங்க வேணும். மொத்த தூரம் இல்லை, இது 300 கிலோமீட்டர் தூரத்தை தான் நெருங்க வேணும். ஆகவே அந்த 300 கிலோமீட்டர் தூரத்தை நெருங்குறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்டா, அந்த 300 கிலோமீட்டரை இந்த நெருங்குற கதியால தான் பிரிக்க வேணும். எனவே 3 மணித்தியாலத்தில சந்திக்கும். 3 மணித்தியாலத்தில இரண்டு பேருந்துகளும் சந்திக்கும். எதுல இருந்து 3 மணித்தியாலம் என்றதை இப்ப அவதானிக்க வேண்டும். 11 மணியில இருந்து 3 மணித்தியாலத்தில சந்திக்கும். இங்க 11 பி என்ற பஸ் வண்டி புறப்பட்டு 2 மணித்தியாலத்துல சந்திக்கும். எனவே சந்திக்கும் போது நேரம் தான் உங்களுக்கு கேட்டது. எனவே அடுத்த நாங்க சொல்ல வேணும் சந்திக்கும் போது நேரம். சந்திக்கும் போது நேரம் ஏண்டா இதுல 11 மணிக்கு புறப்பட்ட பி என்ற நகரத்தில இருந்து புறப்பட்ட பஸ் வண்டி 3 மணித்தியாலத்துக்கு பிறகு சந்திக்கும். எனவே 11 3 14 மணிக்கு இரண்டு பேருந்துகளும் சந்திக்கும். அல்ல இதை நீங்கள் பிற்பகல் 2 மணி என்றும் கொடுக்கலாம். பிற்பகல் 2 மணி அவ்வளவு கொடுத்தாலும் பிழை இல்லை. ஆக சந்திக்கும் போது நேரம் பிற்பகல் 2 மணியாக இருக்கும். இதுதான் இதற்கான விடையாக இருக்கும். நீங்க சரியாண்டு பார்த்துக் கொள்ளலாம். 3 மணித்தியாலத்தில் பாருங்கள், இந்த பஸ் வண்டி 3 மணித்தியாலத்தில் 120 கிலோமீட்டர் முன்னுக்கு வரும். இதுல உள்ள பஸ் வண்டி 3 மணித்தியாலத்துல 180 கிலோமீட்டர் முன்னுக்கு வரும். ஆகவே 120 180 300 கிலோமீட்டர் சரி. ஆகவே சந்திக்கும் போது நேரம் 14 மணியாக இருக்கும். இந்த ஏ என்ற நகரத்தில இருந்து புறப்பட்ட பஸ் வண்டி மொத்தமாக இதில் 2 மணித்தியாலம், இங்கு 3 மணித்தியாலம், மொத்தமாக 5 மணித்தியாலம் பிரயாணம் செய்யும். பி என்ற நகரத்தில இருந்து புறப்பட்ட பேருந்து மொத்தமாகவே 3 மணித்தியாலம் தான் பிரயாணம் செய்து சந்திக்கும். ஆகவே எவ்வாறாயினும் 2 மணிக்கு இரு பேருந்துகளும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். அதுதான் அதுக்கு விடையாக அமையும். அவ்வளவுதான் அந்த கேள்வி. இனி அடுத்த கேள்வியை அவதானிப்போம். இதற்காக நீங்கள் இணைகரம் PQRS இல் விட்டம் PRற்கு அதை நாங்கள் படம் ஒன்றில் குறித்துக் கொள்வோம். அந்த படத்தில் நாங்கள் அந்த PQRS எல்லாத்தையும் நாங்கள் குறித்தல் வேண்டும். அவதானித்துக் கொள்ளுங்கள். விட்டம் என்றா மூலை விட்டத்தை சொல்றாங்க. அது விட்டம் என்பது மூலை விட்டம் PRற்கு Q, S இலிருந்து வரையப்பட்ட செங்குத்துகளின் அடிகள் முறையே X, Y ஆகும். எனவே இதை நாங்கள் P, இது R என போட்டுக்கொள்வோம். அவ்வாறு போட்டால் அது மூலைவிட்டம் PR என வரும். ஆகவே இது ஒழுங்கு முறையில் எங்களுக்கு PQRS அமைய வேண்டும். ஆகவே இது P எனும் போது இது Q, இது R, அப்ப இது S. அதிலிருந்து Q, S இலிருந்து வரையப்பட்ட செங்குத்துக்களின் அடிகள் முறையே X, Y. அப்ப Qவில் இருந்து வரையப்பட்ட அடி S, X. Qவில் இருந்து வரையப்பட்ட செங்குத்தின் அடி X. ஆகவே இந்த புள்ளி X. அதே போல S இலிருந்து வரையப்பட்ட செங்குத்தின் அடி Y. அவ்வாறு குறிக்க வேண்டும்.
உங்களை கேட்டது முக்கோணி QXRம் முக்கோணி PTSம் ஒருங்கி செய்யும் என்று காட்டட்டுமா? ஆகவே QXR என்பது இந்த முக்கோணி, PYS என்பது இந்த முக்கோணி, அந்த இரண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும் என்று காட்டட்டுமா? PTS அல்ல, இது முக்கோணி PYS என்று வர வேண்டும். அது T என்பது பிழை, Tக்கு பதிலாக Y வர வேண்டும். முக்கோணி PYSம் ஒருங்கி செய்யும் என்று காட்டட்டுமா? அவதானிங்கள், இது இணைகரம் என்று தரப்பட்டபடியினால் நாங்கள் இருசோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம் என்பதை மட்டும் அவ்வாறு குறித்துக் கொள்ளலாம். அம்புக்குறி போட்டுக் கொள்ள வேண்டும். இவ்வளவுதான் இது குறிக்கக்கூடிய தரவுகள். நாங்கள் இப்ப இந்த இரண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும் என நிறுவுவோம். இந்த இரண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும் என நிறுவுவோம். அதற்கு அந்த இரண்டு முக்கோணிகளிலும் அவதானியங்கள், இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனாக இருக்கும். அதுக்கு காரணம் ஒன்று விட்ட கோணம். அதே போல இது செங்கோணம் என தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதுவும் செங்கோணம் என தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த இரண்டு கோணங்களும் சமன், அது தரவு. ஆகவே நாங்கள் அந்த இரண்டு முக்கோணிகளையும் எழுதி அதை ஒருங்கி செய்யும் என்று நிறுவுவோம். முக்கோணி QXR, முக்கோணி QXR முக்கோணி PYS இல், முக்கோணி PYS இல் அவ்வாறு எழுதி அதில் முதலாவதாக இந்த இரண்டு கோணங்களும் சமன் என்று எழுதிக் கொள்வோம். அதாவது ஒன்று விட்ட கோணங்கள், அதாவது SPY எனும் கோணமும் SPY எனும் கோணமும், அடுத்த கோணம் இந்த கோணம், அதாவது QRX எனும் கோணமும், QRX எனும் கோணமும் சமன். இதுக்கு காரணம் ஒன்று விட்ட கோணம், அவ்வாறு போட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த செங்கோணத்தை பார்த்துக் கொள்வோம். SYP அல்லது PYS எனும் கோணமும் இந்த செங்கோணம் QXR எனும் கோணமும் சமன். அது 90 பாகை என தரப்பட்டிருக்கின்றது. அது தரவு என காரணம் கொடுக்க வேண்டும். இன்னும் ஒன்று எஞ்சியது பாருங்கள், இந்த SPயும் QRம் சமன். ஏனென்றால் இந்த SP என்ற பக்க நீளமும் QR என்ற பக்க நீளமும் சமன். ஏனென்றால் அது இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருக்கும், இணைகரத்தின் பண்பு. அப்ப இந்த SP என்ற பக்கமும் RQ என்ற பக்கமும் சமன். இதுக்கு காரணம் சொல்ல வேணும், இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமன், எதிர்ப்பக்கங்கள் சமன், அவ்வாறு கொடுக்க வேண்டும். ஆகவே அந்த இரண்டு முக்கோணிகளிலையும் இரண்டு கோணங்களும் ஒரு ஒத்த பக்கமும் சமனாக வாரதால அந்த இரண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும். ஒருங்கி செய்வதற்கு சர்வ சமன் என்ற குறியீட்டை நாங்கள் பயன்படுத்துவோம். என்ன நிபந்தனையாக இருக்கும் என்றால், கோணம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் ஒருங்கி செய்யும். அந்த இரண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும், கோணம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் ஒருங்கி செய்யும். இதான் அந்த முதலாவது கேள்விக்கான விடை. இப்பொழுது இரண்டாவது வினாவினை அவதானிப்போம். QX சமன் YS என காட்டுக. அது நேரடியாக சொல்ல முடியும் பாருங்கள். இரண்டாவது வினாவுக்கானது. இதில் அவதானித்துக் கொள்ளுங்கள், QX என்பது இந்த பக்க நீளம், அதே போல SY என்பது இந்த பக்க நீளம். அதாவது இந்த இரண்டு முக்கோணிகளும், அதாவது QXR என்ற முக்கோணியும் PYS என்ற முக்கோணியும் ஒருங்கி செய்யும் என நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். ஒருங்கி செய்வான முக்கோணிகளின் பண்புகளே ஒத்த பக்கங்கள் சமனாக இருக்கும். ஆகவே அந்த இரண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்வதால் QXம் SYயும் சமனாகும். அப்ப நாங்கள் நேரடியாகவே சொல்லலாம், ஒருங்கி செய்வதால் QX சமன் SY ஆகும். அவ்வாறு கொடுத்தாலே சரி எங்களுக்கு. அடுத்த மூன்றாவது வினாவினை அவதானிப்போம். PX சமன் YR என காட்டுக. அவதானித்துக் கொள்ளுங்கள், PX சமன் YR என காட்டுக. இங்கு அவதானிங்கள், PX என்பது இந்த பக்க நீளம், YR என்பது இவ்வளவு, அது ரெண்டும் சமன் என்று காட்டட்டுமா? இப்ப அவதானித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள், இந்த PSY என்ற முக்கோணியும் QXR என்ற முக்கோணியும் ஒருங்கி செய்கிறதால நாங்கள் வரக்கூடிய இன்னும் ஒரு முடிவு, இந்த PYயும் RXம் சமனாக இருக்கும். PYயும் RXம் சமனாக இருக்கும். அதை நாங்கள் எழுதிக் கொள்வோம். ஒருங்கி செய்வதால் PY சமன்
Rx ஆகும். ஆனால் நாங்கள் ஒரு வெளிப்படை உண்மையை பயன்படுத்த போறோம். கவனிங்கள். py சமன் Rx. இந்த pyக்கும் Rxக்கும் பாருங்கள், இந்த நீளம் பொதுவான நீளம். இது xy என்பது பொதுவான நீளம். அந்த xy நாங்கள் இரண்டு பக்கத்திலேயும் இருந்து கழிச்சு விடுவோம். இங்கேயும் xy கழிப்போம். இதுக்கு காரணம் வெளிப்படை உண்மை. வெளிப்படை உண்மை. படத்துல பாருங்கள், pyல இருந்து xy கழிச்சோம்னா வாரது px என்ற நீளம். ஆகவே இதற்கு px சமன், மறுபக்கம் பாருங்கள், Rxல இருந்து xy கழிச்சோம் என்றால் Rxல இருந்து xy கழிக்கும் போது வாரது ry என்ற பக்க நீளம் அல்லது yr என்ற பக்க நீளம். ஆகவே இது ry ஆகும். அதான் எங்களுக்கு கேட்டது. வெளிப்படை உண்மையை பயன்படுத்திய நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அல்லது வேறு முறைகளாலையும் சொல்லலாம். இன்னும் ஒரு தடவை நாங்கள் இரண்டு முக்கோணிகளை எடுத்து ஒருங்கிசைய பண்ணி கூட சொல்லலாம். இது எங்களுக்கு இலகுவான முறை. இவ்வாறு சொல்லிக்கொண்டால் எங்களுக்கு முழு புள்ளிகளும் கிடைக்கும், பிரச்சனை இல்லை. இப்ப நான்காவது வினா, அதுல முக்கோணி PQXம் முக்கோணி SYRம் ஒருங்கி செய்யும் என்று காட்டட்டுமா? முக்கோணி PQX என்பது இந்த முக்கோணியும் SYR என்பது இந்த முக்கோணியும் ஒருங்கி செய்யும் என்று காட்டட்டுமா? ஆக நாங்கள் அந்த இரண்டு முக்கோணிகளையும் எழுதி ஒருங்கி செய்வோம், பிரச்சனை இல்லை. முக்கோணி PQX முக்கோணி SYRல் அந்த இரண்டு முக்கோணிகளிலும் அவதானியுங்கள். நாங்கள் இப்பொழுது இந்த RYயும் PXம் சமன் என்று சொல்லி இருக்கிறோம், இங்க நிறுவி இருக்கிறோம். அப்ப நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். RY சமன் PX, காரணம் நிறுவியது. RY சமன் PX, காரணம் சொல்ல வேணும், அது நிறுவியது. அடுத்ததாக இந்த SR என்ற பக்க நீளமும் PQ என்ற பக்க நீளமும் சமன் என்று சொல்லலாம். ஏனென்றால் இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமன். அப்ப அதையும் சொல்லிக் கொள்ளலாம். RS சமன் PQ. அதுக்கு காரணம் இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமன். அடுத்த இன்னும் ஒன்றுதான் ஒருங்கிசைவுக்காக. அடுத்தது இந்த SY என்ற பக்க நீளமும் QX என்ற பக்க நீளமும் சமன். ஏனென்றால் நாங்கள் இங்கு முதலாவது சொல்லி இருக்கின்றோம் பாருங்கள், அந்த SY என்ற பக்க நீளமும் QX என்ற பக்க நீளமும் சமன் என நாங்கள் இங்கே முதலாவதே நிறுவி இருக்கின்றோம். ஆகவே அதையும் நாங்கள் நிறுவியதென்றே போட்டுக்கொள்ளலாம். ஆக QX சமன் SY, இதுக்கும் காரணம் நிறுவியது. ஆகவே அந்த இரண்டு முக்கோணிகளிலேயும் ஒத்த மூன்று பக்கங்களும் சமனாக இருக்கிறதால அந்த இரண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும். முக்கோணி PQX ஒருங்கி செய்யும் முக்கோணி SYR என்ன நிபந்தனை என்றால் பக்கம் 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 என்ற நிபந்தனையில ஒருங்கி செய்யும். இது வேற நிபந்தனைகளிலும் ஒருங்கி செய்யும் என்று சொல்ல முடியும். நான் பக்கம் 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 நிபந்தனையில ஒருங்கி செய்யும் நிறுவி இருக்கின்றேன். வேற நிபந்தனைகள் பக்கம் கோணம் பக்கத்தில் ஒருங்கி செய்யும் என்று கூட சொல்ல முடியும். செம்பக்கம் பக்கத்தில் ஒருங்கி செய்யும் என்று கூட சொல்ல முடியும். கோணம் கோணம் பக்கத்தில் ஒருங்கி செய்யும் என்று கூட சொல்ல முடியும். அவ்வளவுதான் அது கேட்கப்பட்ட வினா. இப்பொழுது அடுத்த வினாவினை அவதானிப்போம். இரு சமபக்க முக்கோணி PQRல் PQ சமன் PR ஆகும். ஒரு முக்கோணியை நாங்கள் வரைந்து கொள்வோம். அதுல இது ஒரு PQR என்று அவ்வாறு ஒரு பெரும்படி படம் தான் PQR. இதுல உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த PQவும் PRம் சமன் என அவ்வாறு குறித்துக் கொள்வோம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றது PQR, QRPயின் இரு கூறாக்கிகள், அதாவது Q என்ற கோணத்தினதும் R என்ற கோணத்தினதும் இரு கூறாக்கிகள் Xல் சந்திக்கின்றன. எனவே அதே படத்தில் Qவினதும் Rனதும் இரு கூறாக்கிகளை வரைதல் வேண்டும். அவ்வாறு வரைந்து கொள்வோம். Qவினது இரு கூறாக்கியும் அதே போல இந்த R என்ற கோணத்தின் இரு கூறாக்கியும் Xல சந்திக்கலாம்.
ஆகவே இந்த புள்ளியை நாங்கள் எக்ஸ் என போட்டுக்கொள்வோம். இந்த புள்ளியை நாங்கள் எக்ஸ் என போட்டுக்கொள்வோம். எக்ஸ் இந்த புள்ளி இது இருகூறாக்கி என்றபடியினால் இந்த கோணமும் சமன், அவ்வாறு குறித்துக் கொள்வோம். அதே போல இந்த கோணமும் சமனாக இருக்கும், அவ்வாறு குறித்துக் கொள்வோம். இப்பொழுது நீட்டப்பட்ட px ஆனது qr ஐ பையில் சந்திக்கிறது. நீட்டப்பட்ட px ஆனது qr ஐ பையில் சந்திக்கிறது. எனவே அந்த px ஐ நாங்கள் அவ்வாறு நீட்டும் போது அது qr ஐ பையில் சந்திக்கலாம். qr ஐ பையில் சந்திக்கிறது. ஆகவே இந்த புள்ளி தான் பை. இந்த புள்ளியை நாங்கள் பை என பெயரிடுவோம். மேற்குறித்த தரவுகளை ஒன்றில் காட்டி QXP அல்ல, அதை சொல்ல வேண்டும் QXR என வரும். அது QXR என அமைய வேண்டும்.